இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. பருவமழை காலம் அல்லாத காலகட்டத்தில் SPM தேர்வு கல்வி அமைச்சு பரிசீலனை. SPM தேர்வை பருவமழை காலம் இல்லாத காலகட்டத்தில் நடத்துவதற்கான பரிந்துரையை கல்வி அமைச்சு பரிசீலித்து வருகிறது. இந்த விவகாரம் அவ்வப்போது விவாதிக்கப்பட்டு ஆராயப்படும் என கல்வி அமைச்சர் ஃபட்ரினா சிட்டேக் தெரிவித்தார். எங்களுக்கு கிடைத்த ஆலோசனையில் இதுவும் ஒன்றாக இருப்பதாக இதனை நாங்கள் பரிசீலிப்போம். தற்போது SPM அட்டவணை ஆண்டின் இறுதியில் இருப்பதால் வெள்ளத்தை எதிர்கொள்கிறோம் என அவர் கூறினார். இந்த விவகாரத்தை நாங்கள் கவனத்தில் எடுத்துக்கொண்டு அவ்வப்போது அதனை தீவிரமாக ஆராய்வோம். மக்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனையாக இது பார்க்கப்படுவதாக பாசிர் மாஸ் மாவட்ட கல்வி அலுவலகத்திற்கு இன்று வருகை புரிந்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய போது ஃபட்ரினா இத்தகவலை வெளியிட்டார். ஆலயங்களை தனியார் அமைப்புகளுக்கு மாற்ற திட்டமா? பினாங்கு இந்து அறப்பணி வாரியத்திற்கு டாக்டர் ராமசாமி கேள்வி. பினாங்கு இந்து அறப்பணி வாரியத்தின் கீழ் உள்ள ஆலயங்கள் குத்தகைக்கு விடப்படலாம் அல்லது தனியார் நிறுவனங்களுக்கு மாற்றப்படலாம் என வெளியாகியுள்ள தகவல் கவலை அளிப்பதாக பேராசிரியர் டாக்டர் பி ராமசாமி கூறியுள்ளார். அது உண்மை என்றால் பல கேள்விகளுக்கு அவ்வாரியம் பதில் சொல்லியாக வேண்டும் என உரிமை கட்சியின் தலைவருமான அவர் சொன்னார். சமய அமைப்புகளை ROS எனப்படும் சங்கங்களின் பதிவிலாகாவின் கீழ் பதிவு செய்யப்பட்ட தனியார் அமைப்புகளுக்கு தாரை வார்க்க 1960ஆம் ஆண்டு அறப்பணி சட்டம் அனுமதிக்கிறதா என ராமசாமி கேள்வி எழுப்பினர். இந்து அறப்பணி வாரியம் மத்திய அரசின் அதிகாரத்திற்கு கீழ் வருவதால் மேற்கண்டவாறு குத்தகைக்கு விடவோ தனியாருக்கு மாற்றவோ தேசிய சட்டத்துறை தலைவரின் அனுமதி வேண்டுமா என்ற கேள்வியும் எழுகிறது. அல்லது மாநிலம் நிலம் சம்பந்தப்பட்ட விவகாரங்கள் மாநில அரசின் அதிகாரத்திற்கு உட்பட்டது என்பதால் பினாங்கு அரசு அல்லது ஆட்சிக்குழு உறுப்பினரின் ஒப்புதல் போதுமா என்றும் தெரியவில்லை. தற்போது பிறையில் உள்ள ஸ்ரீ விநாயகர் ஆலயம் இப்பட்டியலில் முதலிடத்தில் இருப்பதாக கூறப்படுகிறது. பழைய நிர்வாகத்தின் முறையற்ற மேலாண்மையால் அறப்பணி வாரியத்தின் கீழ் கொண்டு வரப்பட்ட ஸ்ரீ விநாயகர் ஆலயத்தையும் அதன் நிலத்தையும் தனியார் அமைப்புக்கு மாற்ற திட்டமிடப்பட்டிருப்பதாக தெரிகிறது. ஒருவேளை நிதி அமைச்சுதான் இது போன்ற உத்தேசங்களை மாற்றங்களை காரணம் என்றால் அறப்பணி வாரியம் விவேகமாக நிர்வகிக்கப்படவில்லை என்றே காரணம். ஆலயங்களை தனியார் அமைப்புகளுக்கு தாரை வார்ப்பதென்பது இந்துக்களின் நலன்களை பாதுகாக்கும் அறப்பணி வாரியத்தின் நோக்கத்தையே சீர்குலைப்பதாக முகநூல் வாயிலாக ராமசாமி சொன்னார். வெள்ளத்தில் சிக்கிய SPM தேர்வெழுதும் மாணவர்களை மாற்றும் நடவடிக்கை நிறைவடைந்துள்ளது. வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மாநிலங்களில் SPM தேர்வெழுதும் அனைத்து மாணவர்களையும் ஒப்பாயம் திட்டத்தின் கீழ் மாற்றும் நடவடிக்கை நிறைவடைந்துள்ளது. இதுவரை ஒருவரும் விடுபடவில்லை என கல்வி அமைச்சர் ஃபட்ரினா சிட்டேக் கூறினார். வெள்ளத்தில் மீட்கப்பட்ட அனைவரும் தற்போது தங்கும் விடுதிகளில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். தேர்வுக்கு தயாராக ஏதுவாக அவர்களுக்கு மீள்பார்வை புத்தகங்கள், இணைய சேவை, கணினி வசதிகளும் செய்து தரப்பட்டுள்ளன. வெள்ளத்தில் சிக்கியுள்ள SPM மாணவர்களை தங்கும் விடுதிகளுக்கும் தேர்வு மையங்களுக்கும் கொண்டு செல்ல ஆயுதப்படையின் 357 என டன் எடையிலான ட்ரக் வாகனங்கள் அனுப்பப்பட்டுள்ளதாக முன்னதாக துணை பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அகமது சாஹித் ஹமிதி தெரிவித்திருந்தார். வெள்ளத்தில் மோசமாக பாதிக்கப்பட்டுள்ள கிளந்தான், தெலங்கானு, கெடா போன்ற மாநிலங்களில் தேர்வெழுதும் மாணவர்கள் குறித்த நேரத்தில் தேர்வு மையங்களில் இருப்பதை உறுதி செய்ய அது அவசியம் என்றார் அவர். KLIAவில் நெரிசலை குறைக்க QR குறியீட்டை பயன்படுத்த உள்துறை அமைச்சு பரிசீலனை. பயணிகளுக்கான குடிநுழைவு சோதனைகளை விரைவுபடுத்த ஏதுவாக KLIAவில் QR குறியீடுகளின் பயன்பாட்டை அறிமுகப்படுத்த அரசாங்கம் உத்தேசித்துள்ளது. இந்த ஆக்கப்பூர்வமான புதிய முறையின் வாயிலாக தங்களின் சுய விவரங்கள் மற்றும் பயண விவரங்கள் அடங்கிய QR குறியீட்டை பயணிகள் ஸ்கேன் செய்தாலே போதும். இதன் மூலம் குடிநுழைவு சோதனை முகப்பிடங்களில் குறிப்பாக உச்ச நேரங்களின் போது நெரிசலை குறைக்க முடியும் என உள்துறை துணை அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ ஷம்சுல் அட்வான் நசரா தெரிவித்தார். பாதுகாப்பு அம்சங்களை பலப்படுத்தவும் இந்த QR குறியீடுகள் உதவும் என்றார் அவர். விரைவில் கடல் மற்றும் ஆகாய மார்க்க எல்லை பகுதியில் உள்ள நாட்டின் மற்ற நுழைவாயில்களுக்கும் இந்த QR குறியீடு விரிவுபடுத்தப்படும். மேலும் ஒருங்கிணைந்த இந்த முறையானது குடிநுழைவு துறையின் நிர்வாக மேலாண்மை ஆற்றலை மேம்படுத்துவது மட்டுமின்றி குடிநுழைவு முகப்பிடங்களில் ஊழல் மற்றும் அதிகார முறைகேடுகளை தடுக்க உதவும் என்றார் அவர். முகநூலில் மலிவான விலையில் பால் மாவு விளம்பரம்,
வர்த்தகர் 14,000 ரிங்கெட்டிற்கு மேல் இழந்தார். முகநூலில் பால் மற்றும் மாவு மலிவான விலையில் கிடைக்கும் என்ற விளம்பரத்தை நம்பி வர்த்தகர் ஒருவர் மோசடிக்கு உள்ளாகி 14,274 ரிங்கெட்டை இழந்தார். பாதிக்கப்பட்டவர் விற்பனையாளராக இருந்ததால் மலிவு விலையில் வெளிவந்த விளம்பரத்தில் ஆர்வம் காட்டி ஏமாந்துள்ளார் என ஜெம்போல் மாவட்ட போலீஸ் தலைவர் சூப்பரிண்டென்டென்ட் ஹுங்சாங் ஹூக் தெரிவித்தார். சமூக வலைதளத்தில் வெளிவந்த விளம்பர செயலியில் தனிப்பட்ட மற்றும் வங்கி கணக்குகள் விவரங்களை அவர் வழங்கியுள்ளார். அதன்பின் அவரது வாலெட் உட்பட பல்வேறு வங்கி கணக்கிலிருந்து 4 முறை பணப்பட்டுவாடா செய்யப்பட்டுள்ளது. இந்த பணப்பரிமாற்ற வர்த்தனை குறித்து வங்கியில் இருந்து தகவல் வந்ததை தொடர்ந்து பாதிக்கப்பட்டவர் தனது கணக்கில் பணம் குறைந்ததை கண்டதாக ஹூங்சாங் தெரிவித்தார். இச்சம்பவம் குறித்து குற்றவியல் சட்டத்தின் 420வது பிரிவின் கீழ் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். மாநகர காவலை மேம்படுத்த AI தொழில்நுட்பத்திலான 5,000 CCTV கேமராக்கள் DBKL அதிரடி. கோலாலம்பூர் மாநகரவாசிகள் தாங்கள் பாதுகாப்பாக இருப்பதை உணரும் பொருட்டு AI அதிநவீன தொழில்நுட்பத்தால் இயங்கும் 5,000 CCTV கேமராக்களை DBKL பொருத்துகிறது. மாநகர பாதுகாப்பு மற்றும் போக்குவரத்து மேலாண்மையை மேம்படுத்தும் முயற்சியின் ஒரு பகுதியாக முக்கிய இடங்களில் அவை பொருத்தப்படுகின்றன. போக்குவரத்து அதிகம் உள்ள இடங்கள், அடிக்கடி குற்ற செயல்கள் நிகழும் பகுதிகள், பொது பூங்காக்கள், ரிவர் ஆஃப் லைஃப் போன்ற சுற்றுலா தலங்கள், கடை வீதிகள் உள்ளிட்டவை அவ்விடங்களாகும். 24 மணி நேரங்களும் செயல்படும் இந்த AI CCTV கேமராக்கள் 200 மீட்டர் தூரம் வரையில் 360 பாகை பார்க்கும் திறனை கொண்டுள்ளது. ஃபைபர் ஆப்டிக் எனப்படும் ஒளியிழை வசதியும் இருப்பதால் உயர்தரமான படங்களையும் அவற்றால் பதிவு செய்ய முடியும். தொடர்ச்சியாக 45 நாட்களுக்கு பதிவு செய்யும் ஆற்றலையும் அவை கொண்டிருப்பதாக தேவைப்படும் போது விசாரணைகளுக்கு பெரிதும் உதவும் என நம்பப்படுகிறது. இந்த அதிநவீன தொழில்நுட்ப பயன்பாட்டின் மூலம் ஆபத்து அவசர நேரங்களில் திடீரென வெள்ளம் மற்றும் பெருவெள்ளம் காலத்தின் போதும் அதிகாரிகளுக்கு விரைந்து எச்சரிக்கை அனுப்ப முடியும் என முகநூல் வாயிலாக DBKL தெரிவித்துள்ளது. சுங்கைபுலோவில் தீயில் 5 வீடுகள் சேதம், சந்தேக நபர் கைது. ஸ்லாங்கூர் சுங்கைபுலோவில் உள்ள குவாங் மலிவு விலை வீடமைப்பு பகுதியில் நேற்று முன்தினம் வீடுகளுக்கு தீ வைத்த ஆடவர் கைதாகியுள்ளார். அதில் அவரது வீடுமே தீக்கு இரையானதாக சுங்கைபுலோ போலீஸ் தலைவர் ஹாஃபிஸ் நூர் தெரிவித்தார். அவரது வீட்டிலிருந்து தீ பரவி உள்ளது. ஆனால் அவர் தீ வைத்ததற்கான காரணம் இன்னும் தெரிய வரவில்லை. அச்சம்பவத்தில் 3 வீடுகள் அழிந்த வேளை மேலும் ஒரு வீடுகளுக்கு சிறிய அளவிலான சேதமே ஏற்பட்டதாக ஹாஃபிஸ் சொன்னார். தீயை அணைக்கும் போது 10 ஆறாங் தீயணைப்பு மீட்பு படையை சேர்ந்த தீயணைப்பு வீரர் ஒருவர் காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதும் குறிப்பிடத்தக்கது. 34 வயது சந்தேக நபர் விசாரணைக்காக டிசம்பர் 4 வரை தடுத்து வைக்கப்பட்டுள்ளார். அம்பாங்கில் லாரியை கொண்டு வந்து தங்களை தங்க கட்டி ATM எந்திரத்தையே களவாடிய கும்பல். அம்பாங்கில் உள்ள சூப்பர் மார்க்கெட்டிலிருந்து பப்ளிக் கோல்டு ATM எந்திரத்தையே களவாடி சென்ற 3 கும்பலுக்கு அதில் தங்க கட்டி எதுவும் இல்லாததால் ஏமாற்றமே மிஞ்சியது. அவர்கள் திருடுவதற்கு சற்று நேரத்திற்கு முன்பாகத்தான் தங்க கட்டிகளை அதிகாரிகள் காலியாக்கியதாக அம்பாங் ஜெயா மாவட்ட போலீஸ் தலைவர் முகமது இசாம் இஸ்மாயில் தெரிவித்தார். நவம்பர் 23ஆம் தேதி காலையில் நிகழ்ந்த அச்சம்பவத்தில் அக்கும்பல் ஒரு லாரி ஓட்டுநரை கூலிக்கு வைத்து அந்த ATM எந்திரத்தை கடத்தியிருக்கிறது. தங்க கட்டிகள் இல்லை என்றாலும் ATM எந்திரம் கொள்ளையிடப்பட்டதில் 60,000 ரிங்கெட் நட்டம் ஏற்பட்டுள்ளது. துப்பு துலக்கிய போலீஸ் நவம்பர் 26ஆம் தேதி கோலாலம்பூரிலும் காஜாங்கிலும் அம்மூவரையும் பிடித்தது. அவர்களில் 17 வயது இளைஞனும் அடங்குவான். 3வரில் ஒருவன் போதைப்பொருள் உட்கொண்டிருந்தது உறுதி செய்யப்பட்ட வேளை அவன் ஏற்கனவே 54 குற்றப்பதிவுகளை கொண்டிருப்பதும் தெரிய வந்தது. அவ்வாடவனை 4 நாட்களுக்கு தடுத்து வைக்க போலீஸ் மற்ற 2வரையும் உத்தரவாதத்தின் பேரில் விடுவித்தது. சுங்கைபுலோவில் நாயை அடித்து கொன்ற பள்ளி பணியாளர், விசாரணையை தொடங்கிய போலீஸ். ஸ்லாங்கூர் சுங்கைபுலோவில் பள்ளி ஒன்றின் பணியாளர் நாயை அடித்து கொன்ற சம்பவம் தொடர்பில் விசாரணை அறிக்கை திறக்கப்பட்டுள்ளது. அப்பள்ளியில் பயிலும் ஒரு மாணவரின் தாயார் அது குறித்து போலீசில் புகார் செய்தார். தேவ்யான்ஷி என்ற பெயரில் அவரது தனது டிக்டாக் பக்கத்தில் பதிவேற்றிய சம்பவம் வீடியோவும் வைரலானது.
அதில் நாய் பேச்சு மூச்சின்றி தரையில் படுத்து கிடப்பது தெரிகிறது. வெள்ளிக்கிழமை தனது பிள்ளைகள் மூலம் தகவல் அறிந்து பள்ளிக்கு சென்ற அம்மாது ஆசிரியரிடமும் பள்ளி தூய்மை பணியாளரிடமும் விளக்கம் கேட்டார். நாயின் கழுத்து பள்ளி வாசலில் வேலியில் சிக்கி கொண்டதாம். சம்பந்தப்பட்ட பணியாளர் அது சாகும் அளவுக்கு அதன் தலையில் அடித்து பின்னர் மண்ணில் புதைத்ததாகவும் கூறினர். சரி, நாயை புதைத்த இடத்தை காட்டுங்கள் என்றால் பள்ளி நிர்வாகம் ஒத்துழைக்க மறுத்திருக்கிறது. இதை அடுத்து அதிருப்தியில் அரசு சாரா இயக்கத்தின் பணியாளருமான அம்மாது போலீசில் புகார் செய்தார். விலங்குகளுக்கு எதிரான சதிராச வேலை என்ற கோணத்தில் குற்றவியல் சட்டத்தின் கீழ் இச்சம்பவம் விசாரிக்கப்படுகிறது. திருவண்ணாமலை கோவில் அடிவாரத்தில் வீடுகள் மீது பாறைகள் உருண்டு விழுந்தன. 7 பேரின் நிலை கேள்விக்குறி. தமிழகத்தில் திருவண்ணாமலையில் கனமழையின் போது 3 வீடுகள் மீது பாறைகள் சரிந்து விழுந்ததில் 7 பேரின் நிலை கேள்விக்குறியாகியுள்ளது. திருவண்ணாமலை கோவில் பின்புறம் மலை அடிவார பகுதியில் ஞாயிற்றுக்கிழமை மாலை அச்சம்பவம் நிகழ்ந்தது. மண் அரிப்பை தொடர்ந்து திடீரென பாறைகள் உருண்டு விழுந்ததில் வீடுகள் தரைமட்டமாகி கணவன், மனைவி, 5 சிறார்கள் ஆகியோர் உள்ளேயே சிக்கிக் கொண்டனர். இரவு நேரத்தில் போதிய மின்விளக்கு வசதி இல்லாத காரணத்தால் தீயணைப்பு துறையினரின் மீட்பு பணிகள் நேற்று மாலை நிறுத்தப்பட்டது. அதோடு பாறைகளை அகற்றினால் மேலும் மண் சரிவு ஏற்பட வாய்ப்புள்ளதால் மீட்பு பணிகளில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் சுற்று வட்டாரத்தில் இருந்தவர்கள் பாதுகாப்பு கருதி வெளியேற்றப்பட்டுள்ளனர். சம்பவ இடத்திற்கு தேசிய பேரிடர் மீட்பு படை வரவழைக்கப்பட்டுள்ளது. அவர்கள் அங்கே பிறகு அந்த 7 பேரின் நிலை குறித்து தெரிய வரும் என கூறப்படுகிறது. பெஞ்சல் புயல் காரணமாக சனிக்கிழமை காலை தொடங்கி ஞாயிற்றுக்கிழமை மாலை வரை திருவண்ணாமலை மாவட்டத்தில் அடைமழை பெய்ததால் சாலைகள், கால்வாய்கள், குளங்கள், ஏரிகளில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியது குறிப்பிடத்தக்கது.